மைவேத்திரியில் பணம் வருமா வராதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைவேத்திரியில் ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி பணம் வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு மைவேத்திரியில். அது என்ன ப்ராப்ளம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மைவேத்திரி வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தான், அது ஃபுல் டைம் ஜாப் இல்லை. அதில் வந்து அவங்க எப்படி மக்களை கவர்றாங்கன்னா, நீங்கள் புதுசாக வந்தாவே ஃப்ரீ பிளான் சொல்லிடுறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ண ஏர்ன் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம வித்துட்ராவே 60 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் தரீங்களா கம்பெனிலேருந்து? கேட்டால் ப்ராடக்ட் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறீங்க. ப்ராடக்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதுங்களா? அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மருந்து மாத்திரையாக பண்டிலாக கொடுக்குறீங்க. அது வந்து எந்த விதத்தில் மக்களுக்கு யூஸ் ஆகும்? மருந்து மாத்திரையே யாருமே விரும்ப மாட்டாங்க. வயசானவங்க தான் அதை வந்து, இந்த சுகர் பேஷண்ட்டு அந்தமாரி ரொம்ப வயசானவங்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. யங் பர்சன்ஸ் தான் அது மெடிசனை வந்து விரும்பவே மாட்டாங்க. அதை வந்து ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் 7 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து 1 லேக் சம்திங் வரையும் கொண்டு போயிருக்கீங்க பேக்கேஜ். கவர்ச்சிகரமாக நீங்கள் லீடர்ஸை வச்சு அந்த பேக்கேஜ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க. அதை வச்சு நாங்கள் வருமானம் தரேன்னு சொல்கிறீங்க. மணி ரொட்டேஷன் மாரி தானே இது போகுது. இது எந்த விதத்தில் பாசிபிள்னு தெரியும். இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் மக்களோட ஆசையை தூண்டி விடுறாங்க. பணத்தாசையை தூண்டி விட்டு, நான் யாரையும் கம்பல் பண்ணல, யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. நீ எப்படி இது நியாயம்? ஒரு மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி, படிக்க தெரியாத மக்களை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அந்த பாமர மக்கள் ஒர்க் பண்ணுறவங்கள தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, நீங்கள் வேலைக்கு போகாதவே சம்பாதிக்கலாம், நீங்கள் வந்து டீம் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆஃப்லைனில் நீங்கள் வந்து இந்தமாரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வீடியோவில் மட்டும் நாங்கள் வந்து யாரையும் கம்பல் பண்ணலன்னு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் குரோன் ஐடியா மாறத்துக்கு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணி 1 லேக் சம்திங் வந்து கட்ட சொல்கிறீங்க. கேட்டால் நாங்கள் பர்ச்சேஸ் தான் பண்ண சொல்கிறேங்க. ஸோ ஒரு அபட்டமான பொய்யை சொல்கிறீங்க. அது வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணோடனே அவருக்கு வந்து 480 1 டே கொடுக்குறீங்க. அவர் மேலே அவங்கள ஆசையை காட்டி, உங்களுக்கு கீழே ஒரு மெம்பரை வந்து குரோன் ஐடியா மாற்றுங்க, உங்களுக்கு இன்கம் வந்து நாங்கள் அதிகப்படுத்துகிறோம், 680 ரூபா தரோம். அதேமாரி நீங்கள் வந்து டீம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வரைக்கும் தரேன்னு சொல்கிறீங்க. ஓகே, எல்லாத்தையும் க்ரௌன் ஐடியா மாற்றுறீங்க. அதான் மெயின் ஃபோக்கஸ்ஸு. நம்ம மைவேத்திரியோட ஃபோக்கஸு எல்லாத்தையும் க்ரௌன் ஐடியா மாற்றணும். எல்லோரும் வந்து கடனாளியாக மாறணும். இதில் ஒர்க் பண்ணுறவங்க 90% எல்லாம் கடன் வாங்கி தான் ஐடி போட்டிருக்காங்க. யாருமே சொந்த காசு போடல. நகையை வச்சுருக்காங்க, லோன் எடுத்திருக்காங்க, மற்றவங்ககிட்ட கை மாற்றா வட்டிக்கு கந்து வட்டிக்கு தான் வாங்கி போட்டிருக்காங்க. இது எவ்வளோ கஷ்டமான விஷயம். இதில் நிறைய லீடர்ஸ் வந்து உள்ளே இழுத்துட்டாங்க. எம்எல்எம் லீடர்ஸ் நிறைய பேர் இதில் ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டு அவங்கள வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி டீமை பில்டப் பண்ணிட்டீங்க. பெரிய பெரிய டீம் லீடர்ஸ் எல்லாம் டீம் சப்போர்ட் பண்ணி கொடுத்து நிறைய சம்பாரிச்சிட்டிங்க. 50 லட்சம் 1 கோடின்னு சம்பாரிச்சிட்டிங்க. ஆனால் டீம் கொடுக்க முடியாதவங்க நிலமை, புதுசாக இப்போ லாஸ்ட்டு 4-5 மந்த்ஸ் ஜாயின் பண்ணவங்க, அவங்க நிலைமைக்கு யார் பதில் சொல்லுவா? கம்பெனி பதில் சொல்லுமா? அவங்க கடனை யார் கட்டுவாங்க? அவங்க மாதம் வட்டி கட்டணும். அதுக்கு எந்த பதிலும் இல்லை. நம்ம எம்டி சார் வீடியோ போடும் போதெல்லாம் வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லி மழுப்பிகிட்டு இருக்காரு. இதுக்கு யார் பதில் சொல்லுவான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இது வந்து மணி ரொட்டேஷன் செயின் சர்க்கிள் மாரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதனால் இப்போ கொடுக்க முடியல உங்களால். அது வந்து நீங்கள் ஒத்துக்கணும். இப்படி டைம் கேட்டு இது கம்பெனி க்ளோஸ் பண்ணுற பொசிஷனில் கொண்டு வந்து விட்றீங்க. லாஸ்ட்டாக கட்டினவங்க நிலமை என்ன ஆகும்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1000 ரூபா கட்டி ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணாவே 1008 கேள்வி கேட்குறாங்க. இந்த ஜாப் மைவேத்திரி பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கட்டி பெரும்பாலும் சிஎம்ஐடி தான் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு மாத வருமானம் வரணும். ஆனால் லீடர்ஸ் வந்து உண்மையிலே பாராட்டி ஆகணும். மைவேத்திரி லீடர்ஸு 1.25 லட்சம் கட்டி எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் பாசிட்டிவாக தான் நீங்கள் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம மைவேத்திரி வந்து மீண்டு வரும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் மக்கள் எல்லாருமே ஏழ்மையான மக்கள் தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா வழக்குகளையும் உடைச்சிட்டு வெற்றிகரமாக வரும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்களும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எங்களுக்கு மைவேத்திரி க்ளோஸ் ஆகணும்னு அந்த எண்ணம் தான் கிடையாதுங்க. அதுக்கு வந்து தெளிவான விளக்கம் சொல்லணும். அதுக்கு தான் நாங்கள் இந்தமாரி வீடியோ போட்டோம். நாங்களும் வேண்டிக்கிறோம் நல்லபடியாக வரணும். எங்களுடைய சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அவசரமும் கண்டிப்பாக வரணும். நிறைய ஏழை மக்களும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் போட்ட அமௌண்ட்டாவது தான் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் வேறு எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணியாவது மக்களுக்கு கொடுத்துருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் கடன் வாங்கி தான் இதில் மேக்ஸிமம் இதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மக்கள் கொடுத்த அமௌண்ட் வந்து வேறு பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, ஓகே தான். மக்கள் அது வெயிட் பண்ண தயாராக இருக்காங்க. தயவுசெய்து அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துருங்க. இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் எங்கெங்கே கடன் வாங்கி எப்படியோ மாதம் இன்கம் வரணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். நைட்டு லைவ் 9:30க்கு போடுறோம்.
வந்து எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி யாருக்கோ மனசு புண்படுத்தியிருந்தா மன்னிக்கவும். அடுத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.